வௌவால் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய வௌவால் ஒரே நாளில் வந்துட்டு, முன்னுக்கு பின்னுக்கு கதவை பூட்டி போட்டுட்டு படுத்து கிடந்தா ஒரே நேரத்தில் 3 வௌவால் அங்கே இங்கேயும் பறந்துட்டுருக்கு. பயந்து கதவை திறந்து வெளியே விட்டு பின்னும் கதவை பூட்டியாச்சு. பின்னாடி இருந்து திரும்ப பார்த்தா இன்னொரு 3 வௌவால் ரூமுக்குள்ளே இருந்து வருது. இதை மாதிரி ஒரு நாள் 2 நாளில் கூட்டமாக, அதாவது 3-4 வௌவால் ஒரே நேரத்தில் ஆங்காங்கே எல்லா ரூமுக்குள்ளேயும் போயிட்டு வெளியே வருது. கொஞ்சம் பயமாக இருந்தது. உடனே யூடியூப்பில் பார்த்தேன், நிறைய பேர் அதுக்கு நிறைய நெகட்டிவாக போட்டிருந்தாங்க. பயமாக இருந்தது. ஆனாலும் ஒரு கண்ணாடி கப்பில் தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியை வீடு முழுக்க தொளிச்சு விட்டேன். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டுக்கு வௌவால் வந்து 1 வருஷம் வெயிட் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். வௌவால் வீட்டுக்குள்ளே வந்தால் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற வீடியோக்காரங்க சொல்கிற மாதிரி அதில் எந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே இல்லை. எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். ரோட்டோரங்களில் வீடு இருக்கும்போது இந்த ஆஸ்திரேலியன் செரி எல்லாம் பக்கத்தில் நிற்கும். ஆட்டோக்காரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதில் நிறைய பழங்கள் இருக்கும். அந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு வௌவால் வரும். அப்படி வரும்போது நல்ல பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அது சந்தோஷமாக பறந்து திரியும் போது நம்ம கதவு திறந்து கிடந்தோன்னா வீட்டுக்குள்ளே வந்துடும். எங்கெங்கே உயிரினங்களுக்கு உணவு கிடைக்குதோ அந்த உணவை சாப்பிட்றதுக்காக வௌவால், அணில் எல்லாமே வருவது உண்டு. அப்படி நல்ல இறை கிடைக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பறந்து அவங்க விளையாடுவாங்க. அப்படி விளையாடும்போது நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வௌவால் வந்துடும். அதனால் நமக்கு ஏதோ தவறான ஒரு இது நடக்க போகுது அப்படின்னு நம்ம பயப்படவே வேண்டாம். நிறைய பேர் அப்படி நெகட்டிவாக போட்டிருக்காங்க. அந்த எதிர்மறை சிந்தனையே வேண்டாம். நான் இதை பரீட்சிக்கணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் வெயிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். எந்த ஆபத்தும் இல்லை, நல்லா இருக்குது. எந்த உடல்நல குறைவும் இல்லை, எதுவுமே இல்லை. நமக்கு நல்லா இருக்குது. எல்லா விதத்துலேயுமே பணமாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, உடல் நலமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த வௌவால் வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்குது. அதனால் வௌவால் வீட்டுக்குள்ளே வந்தால் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்படி பக்கத்துலலாம் சொல்லும்போது, ஐயையோ வௌவால் வந்துட்டா, அது வரக்கூடாதே, அது கெட்ட சகுனம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டுக்கு வௌவால் வந்துன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வௌவாலுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிருக்குது. எந்த உயிரினமாக இருந்தாலும் நிறைய சாப்பாடு கிடச்சின்னா அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும். அப்படி சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரோம். அப்போ நமக்கு அது நல்ல சகுனம்தான். நம்ம வீட்லேயும் செழுமையாக இருக்கும். செழிப்பான ஒரு நிலை வருது அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காக தான் அந்த வௌவால் வருது. அதனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பயப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படவே வேண்டாம். வௌவால் வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.